உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அனைவரும் உற்சாகமாக உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அன்பின் நல்ல ஆண்டவரே, அப்பா, நீ கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாகவே இடத்துல வந்திருந்து எங்களுக்காய் காத்திருக்கிற என் அன்பு ரட்சகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இது உம்முடைய வேலையாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வரலப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆறுதல் தரும், தேர்தல் தரும், ஆலோசனையான உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படியே உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அப்பா, எங்களோடு கூட நீ பேசுவீராக, என்னை மறைத்து நீ உம்மை வெளிப்படுத்துவீராக. இருபுறமும் கருப்புள்ள வாளை போன்ற உடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இதயத்தையும் ஊடுருவி பாய்ந்து மாற்றங்களை உண்டு பண்ணுவதாக. உம்முடைய மகிமையின் கரங்களுக்குள் என்னை தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த வாராந்திர கூடுகைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14:1. நீங்கள் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. உள்ளம் கலங்க வேண்டாம். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, திருமண வயது போய்கொண்டே இருக்கிறதே, திருமண காரியம் நடப்பதா இல்லையே, எத்தனையோ வருடங்கள் நான் காத்திருக்கிறேன், ஒரு குழந்தை செல்வம் எனக்கு இல்லையே, அல்லது என் வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறான், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளம் நம்ம கலங்காம இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஆண்டவர் மேல அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும்.
சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிக் கொடுக்கிற மனிதனை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். யார் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறார் என்பதை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் சிறிது காலம் தான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு போகிற நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேதுரு ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு முந்திரி கொட்டையாச்சே, அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வர முடியாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறது நிமித்தம் உங்கள் இதயம் பாரப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளிடம் நம்பிக்கையாய் இருங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட வேதத்திலே, திரு விவிலியத்திலே கலங்கி போன பிள்ளைகளை ஆண்டவர் சந்தித்து செய்த காரியங்களை, உள்ளம் நொந்து போன மக்களை சந்தித்து ஆண்டவர் என்ன செய்தார்? 3 காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் பாவம் செய்த பிள்ளைகளின் உள்ளத்தில் நொந்து போன அந்த இதயத்தை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். பாவத்தோடு வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் வெறுத்து தள்ளாதபடி அவர்களை ஆறுதல் செய்கிறார். தன்னுடைய சமாதானத்தினால் அவர் நிரப்புகிறதை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? மத்தேயு 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்கிறேன். நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்கவே வந்தேன் என்று அருள்நாதர் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமிக்கு நான் வந்ததன் நோக்கம் நேர்மையாளர்களை அழைப்பதற்காக அல்ல. பாவத்தில் விழுந்திருக்கிறவன், பாவத்திற்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறவன், அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற மனிதனை தேடியே இந்த பூமிக்கு இயேசு வந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்த பகுதிதான் அது. லூக்காஸ் 7ஆம் அதிகாரம் 36 - 50 வரை உள்ள பகுதி. அது யாரை குறித்தது? ஒரு பாவியான பெண்ணை குறித்த பகுதி. லூக்காஸ் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த நகரிலே ஒரு பாவியான பெண் இருந்தார். அந்த பெண் என்ன செய்கிறாள் பாருங்கள், 37வது வசனம். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. இயேசு பரிசேயருடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வந்திருக்கிறார் என்பது அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது. உடனே அவள் செய்தது என்ன? உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். உடனே அவள் என்ன செய்கிறாள்? ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை கவர்வதற்காக அவள் பயன்படுத்திய நேர பெற்ற நறுமண தைலம், அந்த தைலத்தை எடுத்துட்டு இயேசுவை பார்க்க அவள் வந்தாள். எனக்கு அருமையானவர்களே, அவளே ஒரு பாவியான பெண். ஏன் விலையிருந்த அந்த செட்டை எடுத்துட்டு இயேசுவை பார்க்க அவள் வந்தாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 38வது வசனம். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில நின்று கொண்டு அழுது கொண்டே நின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல அவளுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவளுக்கு செல்வம் இருந்தது. அநேகரை அவள் வசீகரம் பண்ணி வாழ்ந்த ஒரு பெண். மனிதர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. ஆனா ஏன் அவன் இயேசுவை தேடி வந்தான்? இந்த உலகம் தர முடியாத சமாதானம் அவளுக்கு இல்லை. எல்லாம் இருந்தது. ஆனா எது ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல தேவையோ அந்த நிம்மதியை தேடித்தான். அந்த நிம்மதி தருகிற இயேசுவை தேடி அவள் அந்த இடத்துக்கு வருகிறதை பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அழையாத வீட்டுல நுழையாதே சொல்லுவாங்க. பரிசேயனுடைய வீட்டுல அவளை அனுமதிக்கவும் இல்லை, அவங்க விரும்பவும் இல்லை. ஆனா அதையெல்லாம் அவ சட்டம் பண்ணவும் இல்லை. அவ விரும்பினதை எல்லாம், அவள் நினைத்தது எல்லாம், இன்று இந்த இயேசுவை நான் சந்திக்காவிட்டால் இனி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போகலாம் அல்லவா? இன்று இயேசுவை நான் சந்தித்து ஆக வேண்டும். அவர் கொடுக்கிற நிம்மதியை நான் பெற்று ஆக வேண்டும். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு
நடந்தது என்ன பாருங்க. ஆண்டவருடைய காலடிகளை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து, தன்னுடைய கூந்தலால் துடைத்து, தொடர்ந்து அவள் முத்தமிட்டாள். தான் கொண்டு வந்த இவ்வளவு நாளும் பத்திரமாய் பாதுகாத்து வந்த அந்த விலையுயர்ந்த நறுமண தைலத்தை ஆண்டவருடைய பாதங்களில் கொட்டினாள் என்று இறைவசனம் சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நாளும் இது எனக்கு விலையேற பெற்றதாக இருந்தது. ஆனால் அதை விட விலையேற பெற்றது என் ஆண்டவர் கொடுக்கிற மீட்பல்லவா, அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம் தான் எனக்கு தேவை. இவ்வளவு நாள் நான் அனுபவித்த இந்த காரியம் அவருக்கு முன்பதாக அது ஒன்றுக்கு உதவாத குப்பை என்பதை உணர்ந்தவளாய்த்தான் இயேசுவின் பாதத்துல அந்த நறுமண தைலத்தை ஊற்றினான். பரிசேயர் பார்க்கிறார், இவன் ஒரு பாவியாயிற்று, இவன் ஒரு தீர்க்கதரிசி, இறைவாக்கினர், இவருக்கு தெரியாதா இந்த பெண்ணை பற்றி என்று தனக்குள்ளே அவன் பேசுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் வீட்டுக்குள்ள நுழைந்ததிலிருந்து நான் உன்னை பார்க்கிறேன். என் கால்களுக்கு நீ தண்ணீர் தரவில்லை, நீ என் தலையிலே எண்ணெய் பூசவில்லை. இந்த மகளை பார், நான் உள்ளே நுழைந்தது முதல் தன்னுடைய கண்ணீரால் என் கால்களை நனைத்து, தன் கூந்தலால் என் பாதங்களை துடைத்து, விலையுயர்ந்த நறுமண தைலத்தை என் பாதங்களில் பூசுகிறார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? இவளை மீது கொண்ட அன்பு மிகுதியானது. விருந்துக்கு அழைத்த உன்னை பார்க்கிலும் இவளை மீது அதிகமாய் நேசித்தாள் என்று சொல்லி இன்று இவளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறான். 50வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த பெண்ணை பார்த்து, அதை வாசிங்க. உமது நம்பிக்கை உம்மை மீட்டதம்மா, நீ அமைதியுடன் செல் என்று அனுப்புகிறதை பார்க்கிறான். அந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் இயேசுவை பார்க்கல, கேள்விப்பட்டுதான் இருந்தார். கேள்விப்பட்ட மாத்திரத்துல எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள் அவளுக்கு. இன்று இயேசுவை சந்திக்க வேண்டும், இன்று அவர் கொடுக்கிற நிம்மதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தார். அந்த நம்பிக்கை தான் அவளை மீட்டது. அந்த நம்பிக்கை தான் அவளுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. என கருணையானவர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆனா இந்த பெண்ணுக்குள் காணப்பட்ட நம்பிக்கை இடத்துல எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறதா பிரியமானவர்களே? ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு பலவீனம் வரும் பொழுது, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது செவித்து பார்க்கிற ஒரு தடவை 2 தடவை, ஐயோ ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி விட்டுட்டாரு, அவர் மறந்துட்டாரா என்னைய அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நாம் முறுமுறுக்கிறோம் பிரியமானவர்களே. அவிசுவாசமா இருக்கிறோம் அல்லவா? அதன் நிமித்தம் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடை கற்களாய் மாறி இருக்கிறோம் அல்லவா? இந்த மகளை பாருங்கள், எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தால் தன் நம்பிக்கையின்படியே ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை அவள் பெற்றுக் கொள்ளலாம். நான் ஒரு சாட்சியங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான பெற்றோர், அவர்கள் கடவுளுக்கு பயந்து நடந்தவர்கள், கடவுளை தேடுகிறவர்கள். அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகள் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தார். அவள் சின்ன வயதுல அம்மா அப்பாவோட ஆலயத்துக்கு செல்வாள், செல்வாள், அம்மா அப்பாவோட குடும்ப ஜபத்துல பங்கெடுப்பாள். நன்றாய் போய்கொண்டிருந்த குடும்பம் வாலிப வயதை அடைந்த பொழுது, வாலிப வயது ஒரு துடுக்குள்ள வயது அல்லவா, எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம், நல்லது கெட்டதை உணராமல் செய்கிற ஒரு காலம். அப்படித்தான் அவளும் பாய் ஃப்ரெண்ட்ஸோடையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடையும் அதிகமாக அவள் பழக ஆரம்பித்தாள். வித்தியாசம் தெரியாமல் பழக ஆரம்பித்தாள். நடந்தது என்ன? அவளுடைய ஜெபம் குறைய ஆரம்பித்தது. ஆலயத்துக்கு செல்வதை குறைத்துக் கொண்டாள். பாருங்க, ஒரு நாள் ஒரு ஆண் மகன், ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவள் வீட்டுக்கு வந்தான். அவன் சொன்னா, என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏன் உன்னை காணவே சொன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, சளி இருமல், ரொம்ப காய்ச்சல், எனக்கு முடியல, அதனாலதான் வரல அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த வாலிப மகன், அந்த பையன் சொன்னான், அதுக்கு என்ன, நான் மாத்திரை வச்சிருக்கேன், இந்த மாத்திரையை சாப்பிட்டுப்பா, நீ விரைவில் சரியாயிடுவ அப்படின்னா. வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்களான்னு கேட்டான். அவன் சொன்னா, இல்ல 2 பேர் வெளியூர் போயிருக்கிறாங்க, நல்லதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், அந்த மாத்திரையை அவன் கருத்துல கொடுத்தவுடன் ஏதோ உற்சாகத்தோடு கூட அந்த மாத்திரையை வாயில போட்டுட்டான். போட்டு கொஞ்ச நேரத்துல அவன் கேட்டான், மாத்திரையை சாப்பிட்டியே, இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டான். அவளுக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் வந்தது, ஒரு புதிய அனுபவம் வந்தது. அப்ப அவன் சொன்னா, நான் இப்பொழுது மிதக்கிறேன் என்று சொன்னான். அந்த
மாத்திரையை சாப்பிட்டவுடன் நான் மிதக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது என்ன மாத்திரை? போதை கலந்த ஒரு மாத்திரை. அதை சாப்பிட்டு அடுத்த நிமிடம் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. என்ன ஆனது? இப்போ போதை வஸ்துக்கு அவள் அடிமையாகி போனாள். அம்மா அப்பா கொடுக்கிற அந்த பேக்கெட் பணி எல்லாம் போதைக்காகவே பயன்படுத்த ஆரம்பித்தார். அதிலிருந்து வெளிவர முடியல, சாப்பிட முடியல, எதுவும் செய்ய முடியல, தூங்க முடியல. எப்ப பார்த்தாலும் போதை மாத்திரை இல்லாம அவனால ஒன்றும் செய்ய முடியாது. தாயும் தகப்பனும் கண்ணீர் வெடிச்சாங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளையை சின்ன வயதுல எவ்வளவு நாங்க பக்தியாய் நாங்க வளர்த்தோம். இப்ப இஷ்டம் போல கால் போன போக்கில போய் கண்ட நண்பர்களோடு சேர்ந்து இப்படி ஆயிட்டாலே சொல்லி வேதனையோடு அவர்கள் அழுது சிந்திக்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, பிரயோஜனம் இல்லை. அவளை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் அவளை விட்டு விலகி போயிட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தனிமை, போதை, அதைத்தான் அவள் விரும்பினாள். அதைத்தான் அவள் விரும்பி வாழ்ந்து கொண்டிருந்தாள். தாயும் தகப்பனும் ஆண்டவருடைய சொந்தத்தை ஒப்பு கொடுத்து செபிச்சாங்க. டாக்டர் இடத்துல எல்லாம் போய் பார்த்தாங்க. டாக்டருடைய முயற்சி எல்லாம் பயனளிக்காமல் போய்விட்டு கடைசியில பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவளை கொண்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவோம். இவளால நமக்கு கேவலம் தான் மிச்சம், திருந்துற பாடும் இல்லை, நம்ம போய் பார்க்கவே வேண்டாம் முடிவு எடுத்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அவள் அட்மிட் செய்யப்பட்டான். அந்த சூழ்நிலையில தான் அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். டாக்டராலையும் ஒன்றும் செய்ய முடியல, என்னாலே என்ன சரி செய்ய முடியல, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவள் சிந்தித்த பொழுது சிறு வயதிலே அவளுடைய காரியங்கள், சிறு வயது காரியங்கள் அவள் நினைவுக்கு வந்துச்சு. என் பெற்றோரோடு நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்வேனே, ஆண்டவரை தேடுவேனே, என்னை சரி செய்ய இந்த உலகத்துல ஒரு மனிதனால முடியாது, இயேசு மாத்திரம் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்தவனாய் ஆலயத்தை தேடி ஓடி வந்தாள். ஆலயத்துக்குள் நுழைந்தாள். அந்த நாளிலே ஒரு சகோதரி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. கதறி கதறி அழுக ஆரம்பித்தாள். அந்த செய்தி வேலை முடிந்தது, ஜெப வேலை வந்தது. ஓடி வந்தாள். அந்த சகோதரிடத்திலே சொன்னாள், இயேசு என்னை மன்னிப்பாரா, அந்த இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பாரா? சிறு பிராயத்தில் ஆண்டவரை தேடி ஓடி வந்தான், இன்று உலகத்தை தேடி ஓடி சீரழித்து போய் வந்து நிற்கிறேனே என்றான். அந்த சகோதரி அந்த மகனுக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்தாள். அந்த நாளிலே தான் அவள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக அவள் மாறினாள். ஆண்டவர் கொடுக்கிற மீட்பை பெற்றுக்கொண்டாள். இதுவரை அவள் இழந்து போன நிம்மதியை மீண்டும் பெற்றுக்கொண்டவளாய் ஆண்டவருக்கு சாட்சியாக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவரை தேடி நாம் ஓடி வருகிற உள்ளம் கலங்கும் பொழுது, கலக்கத்திற்குரிய காரியங்கள் வாழ்க்கையில வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, அந்த மகள் செய்த காரியம் என்ன? இயேசுவை தேடி ஓடி வந்தார். இயேசுவே என் நம்பிக்கையாய் அவள் ஏற்றுக்கொண்டார். நடந்தது என்ன? இயேசு தன்னுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவளை விளக்கினார். இரண்டாவதாக, வியாதிப்பட்டவர்களுடைய கலக்கத்தை இயேசு மாற்றினார். அவர்களை வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். இதற்கு ஆதாரமாக விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். விடுதலை பயணம் 15:26. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவருக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்பதான் நம்ம வியாதியை ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவார். பேசலாம். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, அந்த வியாதி வந்தவுடனே இந்த முதல் பகுதியில நம்ம சொல்ல மாட்டோம், கடைசி பகுதியை குறிச்சுக்கோம். எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் நான் உனக்கு வரவிட மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் என்று சொல்லுகிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். ஆண்டவர் எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை வச்சாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும். மகளே, நீ இதை செய், நான் இதை செய்கிறேன். நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பார். ஆனா நமக்கு பிடிச்சது என்னன்னா அந்த பின்பகுதி தான். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும். எனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை
நீ செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய வியாதியை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குகிறார். சில சமயம் நம்ம வியாதியோட போராடி கொண்டே இருப்போம், காரணமே தெரியாது. இந்த வியாதியை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு நம்ம சலிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியங்களில் நான் ஏதாவது தவறி இருக்கிறேனா என்று சரி செய்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம் வியாதியை சுகமாக்குகிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 1 to 14 வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவம் அது. அது என்னன்னா, யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு சென்றார். அதை வாசிங்க. யோவான் 5:1. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆற்றின் வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பாருங்க, இயேசு எருசலேமுக்கு போறாரு. அங்க திருவிழா ஒன்று நடக்க இருந்தது. எருசலேமில் ஆட்டு வாசலுக்கு அருகில ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் பேர் பெத்சதா. அந்த மண்டபம், அந்த 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குளம். அந்த மண்டபங்கள்ல உடல்நலமற்றவங்க, முடக்குவாதமற்றவங்க, கால் ஊனமற்றவங்க, இப்படின்னு பலவிதப்பட்ட ஜனங்கள், வியாதிப்பட்டவர்கள் திரளாய் படுத்திருந்தாங்க. அங்க என்ன நடக்குமா, அந்த குளத்து நீர் எப்ப கலங்குன்னு சொல்லி காத்திருப்பாங்களாம். ஏன், ஒரு தேவதூதர் வந்து என்ன செய்வாராம், சில சமயங்களில் அந்த குளத்து நீரை கலக்குவாராம். அது எப்ப நடக்கும்னு தெரியாது, திடீர்னு நடக்கும். அந்த நேரத்துல யார் அந்த குளத்துல முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமாகி வீட்டுக்கு செல்வார்களாம். இது வழக்கமாக இருந்தது. பாருங்க, அங்கே யோவான் 5:5 வாசிங்க. 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். 38 வருஷமா உடல் சுகவீனமாகி ஒரு மனிதன் அங்க இருந்தான். நம்மளை யோசித்து பார்த்தா நம்ம செத்தே போயிருப்போம் இல்லைங்களா? ஒரு வியாதி கொஞ்ச நேரம் அதிகமாகிட்டா போதும், நம்ம டாக்டர்லயே இந்த வியாதி ஜாஸ்தியாயிடும். சின்ன தலைவலி வந்தா கூட அது சரியாகலைன்னா என்னடான்னு குழம்பும். அந்த குழம்புலயே வியாதி அதிகம் தான். ஆனா இந்த மனிதனை யோசித்து பாருங்க, 38 ஆண்டுகள் அந்த மனிதன் படுத்த படுக்கையா இருந்திருக்கிறான். நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு பயங்கரமான ஒரு காரணம் பாருங்க. இப்போ அதுல 6வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவரை கண்டு நிர்வாணமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மனிதன் வந்து இவருக்கு குடும்பம் இருந்திருக்கலாம். எல்லாருமே பார்த்து சலிச்சு படுத்து படுக்கையா இருக்கிறவங்கள கொஞ்ச நாள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். நாட்கள் அதிகமாக நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கு ஒரு சலிப்பு உண்டாகும். அப்படி சலிச்சு கூட அவருடைய மனைவி பிள்ளைகள் அங்க கொண்டு வந்து விட்டுட்டு, எப்பவோ இந்த ஆள் சுகமானாலும் சரி சுகமாகாட்டாலும் சரின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். குடும்பத்தாரால் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாக உடம்புலையும் சுகம் இல்லை, மனசுலையும் சுகம் இல்லை, ஆறுதலை இழந்து தனிமை உணர்வோடு அந்த இடத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இயேசு கண்டார். அவர் திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயம் உள்ளது. யாரெல்லாம் தனித்து விடப்படுறாங்களோ அவர்களை தேடி ஓடி வருகிற ஆண்டவர் அவர். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் திரளான ஜனங்கள் இருந்தாலும் திரளான ஜனங்கள் மத்தியில எந்த மனிதன் உதவியற்று நிற்கிறானோ, நிர்கதியற்று நிற்கிறானோ, அந்த மனிதனை தேடிதான் இயேசு வருகிறார். ஒருவேளை நீங்க கூட குடும்பம் இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்திலையும் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்ற சூழ்நிலையில கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தனிமையாயிருக்கிற உங்களுக்கு எந்த மனிதன் துணை நிற்கிறானோ இல்லையோ, அன்பர் இயேசு துணை நிற்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். பாருங்க, அப்படித்தான் அந்த மனிதனை கண்டு இயேசுடைய கண்டு அந்த மனிதனை காண்கிறது. நெடுங்காலமாய் அவன் அந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அறிந்தவராய் நலம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அவன் சொல்லுகிறான், ஐயா, தண்ணீர் கலக்கும் போதெல்லாம் எனக்கும் ஆசைதான், என்னைக்கு நான் சுகமாகி நடந்து விட்டு என் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி, ஆனா என்னை இறக்கி விட யாரும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி அவன் பரிதாபமாய் சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல். அவ்வளவுதான், உனக்கு குடமும் வேண்டாம்,
கஷ்டப்படவும் வேண்டாம், என்னோட ஒரு வார்த்தை எடுத்து நீ செல், படுக்கை எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதன் என்ன செய்தான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். நீங்கள் நானுமா இருந்தா இப்படி யாராவது சொன்னா, என்னடா 38 வருஷமா இங்க இருக்கிறேன், திடீர்னு எடுத்து படுக்கையை எடுத்துட்டு போனா இதெல்லாம் என்ன, இது மாயாஜாலமா அப்படின்னு நீங்களும் நானும் சந்தேகித்திருப்போம், யோசித்திருப்போம். ஆனா அந்த மனிதனை பாருங்க, அவன் உள்ளத்துல ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. இத்தனை நாளும் இல்லாம இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் வந்து என்னை எழுந்து படுக்கை எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது நம்பிக்கையோடு கூட அவர் எழுப்புகிறான், சுகமடைகிறான், எழுகிறான், நடந்து செல்கிறான். ஏன்னா வசனம் சொல்லுது என்னன்னா, தனக்கு சுகம் தந்தவர் யார் என்று கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போட. இயேசுன்னு அவனுக்கு தெரியல, இயேசுதான் சுகம் கொடுத்தான்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்தாரு, நீ எழுந்து நடன்னு சொன்னாரு, நான் நலமடைந்திருக்கிறேன், எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். யோவான் 5:14 வாசிக்கிறோம், இயேசு நலமடைந்தவரை கோயில்ல பார்க்கிறாங்க. அதை வாசிங்க. பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே. இதைவிட கேடானது நடக்காம நீ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறப்பா. எனக்கு அருமையானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? சில சமயம் நமக்கு வருகிற வியாதிகள், இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குதேன்னு நம்ம புலம்புறதை விட நம்மளை முதல்ல ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் உனக்கு விரோதமா ஏதாவது நான் தவறு செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல ஒப்புரவாவது மிக மிக அவசியம். அப்படி ஒப்புரவாகிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய வியாதி உங்களை விட்டு வெளியே முதல்ல நம்ம அதைத்தான் செய்யணும். அதைத்தான் ஆண்டவருக்கு சொல்றாங்க. வியாதிப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவருக்கு சொல்லும் போது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், அவன் பாவத்துல வாழ்க்கப்படுகிறான். அதனாலதான் இனி நீ பாவம் செய்யாதே, இதை விட கேடானது உனக்கு சம்பவிக்காதபடி உன்னை பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த மனிதன் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறான். ஒருவேளை தனிமை என்கிற உணர்வோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் ஒரு வியாதி நம்மை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கிறதா, நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் கட்டாயம் அந்த வியாதியை மாற்றி நம்மை சுகமாக்குவது மிக மிக உறுதியானது. ஒரு சாட்சி நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது எங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு சாட்சி தான். நாங்கள் ஒரு ஆசி கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே பக்தியாய் தாயும் தகப்பனும் எங்களை வளர்த்தார்கள். கோயிலுக்கு தவறவே கூடாது. எப்போ அம்மா திட்டத்திலேயே கோயில் வாசல்ல நான் போய் நிற்கணும், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அம்மா இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம்ங்கிறது மஸ்ட். அது எங்க தாத்தா காலத்துல இருந்து குடும்பமாய் வழி வழியாய் அந்த பக்தி. எங்க தாத்தாலாம் நைட் 8 மணி ஆச்சுன்னா நாங்க போயிருக்கோம் தாத்தா வீட்டுக்கு. வாட்ச பாப்பா பிரேயருக்கு நேரம் ஆகலையா, ஜெபத்துக்கு நேரம் ஆகலையா, எல்லாம் நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய குடும்பம் எங்க தாத்தா குடும்பம். அப்படி ஒரு பக்தியாய் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பாருங்க, என் அம்மா வந்து டீச்சரா இருக்காங்க, அப்பா ஒரு மில்லுல ஒர்க் பண்ணாங்க. இப்படி நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிற சூழ்நிலையில 1986ஆம் ஆண்டு நான் கல்லூரியில் முதல் ஆண்டு காலம் இருக்கிறேன், உள்ள நுழைகிறேன். திடீரென்று எங்க அம்மாவுடைய சரீரத்துல ஒரு பிரச்சனை, பிரஸ்ட்ல ஒரு கட்டி. அதிர்ந்து போய் சரி என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பயாப்சி டெஸ்ட் கொடுத்தாங்க. கொடுத்தா அது கேன்சர் என்று சொல்லி உறுதியாக இருக்குது. மேஜர் ஆபரேஷன் செய்தாங்க. அம்மாவை பார்க்க வரவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, பொட்ட பிள்ளைய வச்சிருக்கீங்க, படிக்க வச்சு என்ன செய்ய போறீங்க? ஏன்னா அந்த நாட்கள்ல கேன்சர் பயங்கரமான வியாதியா கருதுனாங்க. இந்த காலத்துல அது சகஜமா இருக்குது, அது உயிர்கொல்லி வியாதி, அது பயங்கரமானதுன்னு சொல்லிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பாருங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா எப்படின்னா, ஆண்டவர் அவருக்குள்ளாக ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு திட உள்ளத்தை வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய மலைப்போ பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்கெல்லாம் பயப்படுவோம். அப்பா சொல்லுவாரு, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியாது. இதுக்காக என் பிள்ளைகளுடைய படிப்பை நாங்க கெடுக்கிறதுக்காக இல்லை, அவளுடைய எதிர்காலத்தை கெடுப்பதா இல்லை, நீ படிமா, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவருடைய நம்பிக்கை, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்பாவுக்கு. நானும் படித்தேன், படிப்பெல்லாம் முடிஞ்சது, பிஎட் படிச்சேன், எனக்கு திருமணம் ஆச்சு, 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு திருமணம் ஆச்சு, அவனுக்கும் குழந்தை பிறந்துச்சு. அம்மாவுக்கு கேன்சர் வந்து 25 ஆண்டுகள்
அம்மாவுக்கு இந்த கேன்சர் பிரச்சனை வந்தோம்னா எங்களுக்குள்ள ஒரு பயம், அம்மா நம்மளை விட்டு சீக்கிரம் போயிருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு என் தம்பிக்குள்ளே இருந்தது. அதிகமாக ஆண்டவரை நாங்கள் தேட ஆரம்பிச்சோம். எங்க அம்மா என்ன செய்தாங்கன்னா, நான் ஆண்டவருடைய பாதையை விட்டு வழிகளில் போய்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் அதிகமாக செலுத்துவாங்க, அதிகமா ஆண்டவரை தேடுவாங்க, அதிகமா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் எங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்ததை நான் இன்னும் நினைவு வைத்திருக்கிறேன். 25 ஆண்டுகள் நீங்க நம்ப மாட்டீங்க, அம்மா உயிரோடு இருக்கும்படி, எங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்யும்படி, கடமைகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். அப்ப நம்முடைய வியாதிகளை ஆண்டவர் மாற்றுகிறவர், உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்களை மாற்ற ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும் பிரியமானவர்களே. ஆனா நம்ம நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல மாத்திரம்தான். அந்த மனிதர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் எங்கள் காரியங்களை எல்லாம் செய்திருந்தால் ஆண்டவர் எங்க அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சு கொண்டு சென்றிருக்கவே முடியாது. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அத்தனை ஆண்டுகளை ஆண்டவர் எங்க அம்மாவுக்கு கொடுத்து எங்க காரியங்களை எல்லாம் செவனே செய்யும்படிக்கு கிருபையாய் நடத்தினாரே. இறுதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அப்ப எங்க அம்மா ஆண்டவருடைய மீட்பை பெற்றிருக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமாய் ஆண்டவரை தேடுனாங்க, அதிகமாய் ஆண்டவருடைய ஜெப கூடுகைகள் எல்லாம் கலந்து கொண்டாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாங்க. அப்படியெல்லாம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லும்படிக்கான பெரிய பாக்கியங்களை பின் நாட்களிலே ஆண்டவர் வைத்தார். மனிதனை நம்புகிறதல்ல, ஆண்டவனை நம்பி நாம் வாழ்கிற பொழுது ஒரு நாள் நம்முடைய முகம் வெட்கப்படுவதில்லை, ஒரு நாளும் நாம் கைவிடப்பட்டு போவதில்லை. Praise the Lord. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் 2 காரியங்களை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதுபோலதான் பிசாசின் பிடியிலே சிக்கி இருக்கிற ஜனங்களுடைய கலக்கங்களை கூட ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்க வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க. எங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை செஞ்சாங்க, வீட்டு வேலை செய்ய வந்தவங்க. அவங்க ஜெபத்துல இருக்கிறவங்க. அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைனா, பக்கத்து வீடு அவங்க தம்பி வீடு. குடிச்சிட்டு பயங்கரமா சத்தம் போடுவான், சண்டை போடுவான், இரவெல்லாம் தூங்க முடியாது, நிம்மதி இருக்காது. அவங்க கூட சேர்த்து நானும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். சொன்னாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு, பல மாதங்கள் இந்த பிரச்சனையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம 2 பேரும் ஜெபிப்போம்னு சொல்லி நாங்க அந்த தம்பிக்காக அதிகமா நாங்க ஜெபிச்சோம். ஒரு நாள் உபவாசம் போட்டு கூட நாங்க 2 பேரும் போராடி ஜெபித்தோம். நடந்தது என்னன்னா, மாதங்கள் கடந்தன. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இப்ப என் தம்பி எங்க இருக்கிறானே தெரியல, என் வீட்டு வாசலுக்கே நான் வருவதில்லை. அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தின் கிரியைகளை ஆண்டவர் அதமாக்கி போட்டார். நம் நம்பிக்கையோட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமைகளையும் நம்முடைய குடும்பங்களில் உண்டாகிற எல்லா போராட்டங்களையும் அதட்டி போட்டு தெய்வீக சமாதானத்தை நமக்குள் வைக்கிறார். இப்பொழுது கூட எழுந்து நின்று இதே நினைவுகளோடு கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இருக்கிறார். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எதை நினைத்தும் உலக மனிதர்களைப் போல நீங்களும் நானும் கலங்காதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் உங்களுக்குள் மண்டி கிடக்கிறதோ, இந்த நாளில் அறிக்கையிட்டு இயேசுவே என்னை மன்னியும், நான் ஆண்டவரே உம்முடைய மீட்பை பெற்றிருக்கிறேன், ஆனாலும் இந்த பாவத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, அது ஒருவேளை சினிமாவாக இருக்கலாம், சீரியலாக இருக்கலாம், அல்லது நீங்க நண்பர்களோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இந்த பலவீனத்தை மாற்ற உங்களால் தான் முடியும்னு சொல்லி பாருங்க. இன்று அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை இயேசு தருவார். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்க வியாதிப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த வியாதி என்னை விட்டு போகவே இல்லை, தீராத வியாதியால் என்னை வேதனைப்படுத்துகிறதுன்னு சொல்றீங்களா, இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவிடுங்க. ஏதோ பிசாசின் போராட்டம் என் குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா, அதையும் மாற்ற விடுவிக்க ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசி இருக்கிறீர், மக்கள் நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் பற்பல காரியங்கள் நிமித்தம் இருதயத்தில் வேதனையோடு கலக்கத்தோடு இடத்துல வந்திருக்கிறார்களோ, அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய திருக்கரம் அவர்களை தொடுவதாக. ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் வியாதிப்பட்டிருந்தால் அந்த பாவத்தை தயவாய் மன்னித்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வியாதியிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. மகன்களை விடுதலை ஆக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே, அந்த மெய்யான விடுதலையை உங்க பிள்ளைகளுக்குள் அனுப்புவீராக. குடும்பங்களுக்குள் உண்டாயிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில்
வைக்கிற தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நாங்கள் வைத்து அனுப்புகிறோம் லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.